13ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒரு கட்டத்தில் தேவாலயமாக மாற்றப்படுது. சாதாரண ஒரு கோட்டையாக கட்டப்பட்டது எதுக்காக தேவாலயமாக மாற்றப்படணும்? அப்படி மாற்றப்பட்ட தேவாலயம் ஒரு கட்டத்தில் கைவிடப்பட்டு அந்த கோட்டையை நாசிஸ் கைப்பற்றி அந்த கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிக ஆழமான, இன்னும் சொல்லணும்னா அதை ஒரு நரகத்தின் வாசல்னே சொல்றாங்க, அந்த இடத்த நாசிஸ் ஆக்கிரமிச்சு அதுல இருந்து சில அமானுஷ்யமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணினதா நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா? இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரிக்கும் ஹெல்பாய் அண்ட் தி நூன் அப்படிங்கிற இந்த 2 படத்துக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த கனெக்ஷன்ஸ் என்னன்னா, அந்த ஸ்டோரி லைன் இந்த கோட்டையை சார்ந்ததாகவே இருக்கும். பட் அது எக்ஸாக்டா தெரியாது. இதை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜெர்மனி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செசியா ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய, அதாவது ஜெர்மனோட பார்டர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்தியும் மலை காடுகளும் சதுப்பு நிலமும் யாருமே அவ்வளவு சீக்கிரம் போக முடியாத மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கு 13ஆம் நூற்றாண்டுல. அந்த கோட்டையை கட்டினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கோட்டை தேவாலயமா மாற்றப்படுது. அந்த தேவாலயமா மாற்றப்பட்ட அந்த கோட்டைக்குள்ள ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதுல இருந்து வெளியே வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சில மனித உயிரினங்கள், அரக்கர்கள், அவங்களோட ஓவியங்கள் மாதிரியே சில ஓவியங்கள் அழிஞ்ச நிலையில அந்த கோட்டையில இன்னும் பெயிண்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் நாசிஸ் இந்த கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றினதுக்கு அப்புறமா அந்த நரகத்தின் வாசல்ல இருந்து நிறைய மனித உருவம் கொண்ட அரக்கர்கள் வெளிவந்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோட்டையோட பேர் ஹவுஸ்கா கோட்டை. இந்த கோட்டை 13ஆம் நூற்றாண்டில் அந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்த 2ஆம் ஒட்டோவர் அப்படிங்கிற ஒரு அரசரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. முதல்ல இந்த கோட்டை கட்டப்பட்டதுக்கான பர்பஸ் என்னன்னா, அந்த ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலத்துல வேட்டையாடுறதுக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. ஆக்சுவலா இந்த கோட்டை கட்டும் போதே கீழே ஒரு குழி இருந்திருக்கு. அந்த குழி ரொம்பவே ஆழமான குழி அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த 2ஆம் ஒட்டோவர் என்ன பண்றாருன்னா, அந்த குழியை மூடியும் மூடாம, அதாவது பாதி மூடி இருக்கிறாங்க, கம்ப்ளீட்டா மூடல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்து அந்த கோட்டையை பில்ட் பண்றாரு. இன்ஃபேக்ட் இந்த கோட்டையில அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டுமே கட்டினார் அப்படின்னு சொன்ன இல்லையா. பட் இருந்தாலும் இந்த கோட்டையில ஸ்ட்ரக்சரே வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோட்டையில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அறைகள் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோட்டையில சமையலறை கிடையாது. எல்லா கோட்டையிலையும் சமையலறை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ராஜாக்களுக்கு தேவையான உணவுகள் அங்கதான் சமைப்பாங்க. அவர் என்ன கேட்கிறாரோ அதை தான் அவங்க கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அங்க கிடையாது. இன்ஃபேக்ட் அங்க ராணுவ தளங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு இப்ப அங்க இருக்கு அப்படிங்கிறது யாருமே உறுதியா சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோட்டையில வித்தியாசமா ஒரு வினோதமான ஒரு அமைப்போட தான் இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு கட்டத்துல ராஜா அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோட்டையை தேவாலயமா மாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கைவிடப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா அந்த தேவாலயத்துக்குள்ள குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே அந்த கோட்டைக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மட்டுமே அங்க இருந்திருக்காங்க. இது தி நூன் படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்தோட ஸ்டோரியோட ரிலேட்டட் ஆகும். எப்படின்னா அதுலயும் இதே மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சர்ச்சில் தான் ஒரு பயங்கரமான ஒரு ஈவில் அதுக்குள்ள இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் தி நூன். அதே மாதிரி தான் இந்த கோட்டையும் தனித்து விடப்பட்ட சுத்தியும் காடுகளுக்கு மத்தியில யாருமே அவ்வளவு சீக்கிரம் போக முடியாத ஒரு சுத்தியும் சதுப்பு நிலமும் மலைகளும் காடுகளும் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இடம் இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்துக்கு ரெகுலரா ஒரு சிலர் மட்டுமே போயிட்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு அங்க அந்த காலகட்டத்தில் அனுமதி கிடையாது. இப்ப இருக்கு. இப்ப சுற்றுலா பயணியா இருந்தீங்கன்னா நீங்க போக முடியும். ஒரு டூரிஸ்டா நீங்க அந்த இடத்த போய் விசிட் பண்ண முடியும். பட் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு மக்கள் அனுமதி கிடையாது. 15th சென்ச்சுரியில இருந்து 18th சென்ச்சுரி வரைக்கும், அதாவது ஒரு 300 வருஷமா இந்த கோட்டை தேவாலயமா பராமரிச்சுட்டு பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாசிஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோட்டையை கைப்பற்றி அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நரகத்தின் வாசல்ல சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இது நம்ம இந்த ஹெல்பாய் படத்துக்கு ரிலேட்டட் ஆகும். எப்படி சொல்றோம்னா, இந்த ஹெல்பாய் படத்தோட ஓப்பனிங் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாசிஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நரகத்தின் வாசல் திறக்கிற மாதிரியான ஒரு சீன் தான் வச்சிருப்பாங்க. அந்த நரகத்துல இருந்து வந்த பையன் தான் ஹெல்பாய். இதுதான் அந்த ஹெல்பாய் படத்தோட ஸ்டோரி. அதே மாதிரி நாசிஸ் இந்த இடத்துல நரகத்தின் வாசலை திறக்கிறதுக்காக, அந்த படத்துல நிலாவில இருந்து அரக்கர்கள் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ரியாலிட்டியில இந்த கோட்டையில என்ன நடக்குதுன்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான குழியில இருந்து சில அமானுஷ்யமான மனிதர்களும் விலங்கு மாதிரி உருவம் கொண்ட மனிதர்களும் பறக்கரமானியான மனிதர்களும் அதுல இருந்து வெளிவந்ததா சிலர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாசிஸ் 18th சென்ச்சுரியில இருந்து 19th சென்ச்சுரி வரைக்கும் நடத்திருக்காங்க. நாசிஸ் இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம்
இருக்குன்னு தானே நம்ம சொல்லணும். ஏன்னா நாசிஸ் வந்து சாதாரணமாக எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த விஷயத்தை வந்து இறங்குவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த நாசிஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூட்டலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட், நம்ம ஒரு வீடியோவே போட்டுருவோம். அந்த வீடியோ வந்து நான் இங்கே கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், பார்க்காதவங்க மிஸ் பண்ண பாருங்க. அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஹியூமன்ஸ் மேல் நடத்தப்பட்ட ரொம்ப ப்ரூட்டலான 5 எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மிஸ் பண்ண பாருங்க. பேக் டு த டாபிக். இந்த கோட்டையை வந்து தேவாலயமாக இருக்கும்போது சில பல ரகசியமான சடங்குகள் செஞ்சு தான் வந்து அந்த குழியை வந்து சக்தியால் மூடி இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாசிஸ் வந்து அது எல்லாத்தையும் தகர்த்து உடைச்சி எரிஞ்சிட்டு அந்த ஆழமான குழியிலிருந்து நிறைய விதமான அறக்கரைகளை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. இதை நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் அவங்க அவ்வளோ தெளிவாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்த்த மாதிரியான உருவங்கள் தான் அந்த கோட்டையில் இப்போவும் அழிஞ்ச நிலையில் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. நாசிஸ் வந்து எதுக்காக இந்த நரகத்தின் வாசலை திறந்து அவங்க வந்து இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த உலகத்தை அழிக்க நினைக்கல. இந்த உலகத்தை மொத்தமும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த போரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நரகத்திலிருந்து அரக்கர்கள் மூலமாக இவங்க வந்து சக்திகளை வாங்கி அது மூலமாக இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இவங்க நம்பினாங்க. ஸோ அதுக்காக மட்டுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. எந்த மாதிரி வாய்ப்புன்னா, நீங்க இந்த குழிக்குள்ள இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து மரண தண்டனை கிடையாது. இந்த குழிக்குள்ள இறங்கின உடனே நாங்க வந்து நீ உள்ள என்ன பார்த்தேன்னு மட்டும் சொன்னா போதும், அதுக்கப்புறம் நாங்க உங்களை வெளியே தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு அவங்களை வந்து கயிற்று கட்டி அந்த குழிக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த கயிற்றுல இருந்து அருந்து கீழே விழுந்து இறந்ததாகவும் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து உள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் இவங்களை கொண்டுட்டதாகவும் சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் உயிரோட வெளியே வந்தாரு. அவர் வந்து குழிக்குள்ள அனுப்பும் போது அவருக்கு வந்து 30 வயசு தான் இருக்கும். ஆனா அவர் குழியிலிருந்து வெளியே வரும்போது 60 வயசு ஆன மாதிரி முடியெல்லாம் நரைச்சி தோலெல்லாம் சுருங்கி ரொம்ப பலவீனமா அந்த குழிக்குள்ள இருந்து அவரை வெளியெடுத்தாங்க. அவர் அந்த குழிக்குள்ள இருந்த நேரம் அதிகபட்சமா ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். ஆனா அந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே அவரோட வாழ்க்கையில 30 வருஷத்தை அவர் இழந்துட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான சக்தி அந்த குழிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த குழி வந்து எவ்வளவு ஆழமானது, அதுக்குள்ள எந்த மாதிரியான மிருகங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு சிலர் வந்து அந்த மிருகங்களை பார்த்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கருப்பு ரெக்கைகளோட மனித உருவம் கொண்ட ஒரு உயிரினம் அங்க இருந்ததை, அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வந்ததை பார்த்திருக்கிறது மாதிரியா சொல்றாங்க. ரெண்டாவது, மனிதனோட தலையோட விலங்குகளோட உருவத்தோட ஒரு சில உயிரினங்கள் அதுல இருந்து வெளிவந்ததாகவும் சிலர் சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மர்மமாவே தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததா சொல்லக்கூடியவங்க உண்மையிலேயே நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கிட்ட கிடையாது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த அழிந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் மட்டும்தான். என்ன நடந்தாலும் நாசிஸ் வந்து இந்த முயற்சியை கைவிடுறதாவே தெரியல. நிறைய பேரோட உயிரை இதுக்கு வந்து பலி கொடுத்திருந்தாலும் அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதுல வந்து பின்வாங்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. எது வரைக்கும்னா அவங்க தோக்கடிக்கிற வரைக்கும். அவங்க தோத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து செசியா கவர்மெண்ட் வந்து கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லாம அங்கிருந்து அந்த குழியை மூடுற முயற்சியிலே அவங்க இறங்கி இருக்கிறாங்க. அதோட இந்த கோட்டையும் புதுப்பிச்சு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இப்போ வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1999ல இந்த இடத்த வந்து டூரிஸ்ட் பிளேஸா ஓப்பன் பண்ணி இப்போ வரைக்கும் நிறைய விசிட்டர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சிலர் வந்து அங்க அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணதாகவும் சொல்றாங்க. இந்த கோட்டையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்குன்னா, சுத்தியும் காடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு மலை மேலே இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையுமே வந்து ரொம்ப பெரிய கோட்டையா இல்லாம ரொம்ப சின்ன கோட்டையா, அதிகமான பாதுகாப்பு இல்லாத ஒரு சாதாரண ஒரு தங்குமிடம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த கோட்டை இருந்திருக்கு. இந்த கோட்டையில இன்னுமே அந்த அழிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் இப்பவும் இருக்கு. டூரிஸ்டும் அதை போய் பார்க்க முடியும். அந்த ஓவியங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி வித்தியாசமான வினோதமான அரக்க உயிரினங்களை பார்த்து வரையப்பட்ட ஓவியங்களா இல்ல கற்பனையால வரையப்பட்ட ஓவியங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த இடத்துல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா, ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே டூரிஸ்டால போக முடியும், எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. இன்ஃபேக்ட் தெளிவாக சொல்லணும்னா, அந்த சடங்கு நடந்த இடமான கீழே இருக்கக்கூடிய அந்த குழிக்கும் அந்த குழியை சுற்றி இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் யாருனாலையும் போக முடியாது. அது கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜஸ் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே சடங்கு நடந்த மாதிரியான ஒரு இமேஜ். இது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் அந்த இடத்துக்கு அந்த லொக்கேஷன்ல இந்த இமேஜ் தான் காட்டுது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரியான விசித்திரமான சடங்குகளும் அங்கே நடந்திருக்கு. ஸோ 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை வந்து 15ஆம் நூற்றாண்டுல ஒரு தேவாலயமா மாறினதுக்கு அப்புறமா சில அமானுஷ விஷயங்கள் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் நாசிஸ் வந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றி அங்கே நரகத்திலிருந்து வரக்கூடிய அரக்கர்களுக்கு கதவுகளை திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கை ரெகுலராக வாட்ச் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.